ஓட அங்க போய் ஷூட் பண்ணதுனால அந்த ஒரு 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 டேஞ்சன்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணது தான் இது. ஸோ it was a wonderful journey and I would like to thank everybody from the cast and the crew. Thank you so much. This has been a wonderful journey and I think we're definitely going to ace this film. Thank you. நல்ல வாய்ப்பு மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சது. செவன்சி என்டர்டைன்மெண்ட் ஆர்மன் சார் வந்து விஜய் சேதுபதி சார் கூட எங்களோட ஒர்க் பண்ணுறது, ரெண்டாவது படம் ஒர்க் பண்ணுறது பெரிய இது. ஒரு வித்தியாசமான கதைக்களம், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் ரெடியாக இருக்குது. பார்த்து எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அது நல்ல படமாக வரப்போகிறது. தேங்க்யூ. As simple as he is. Thank you so much. Thank you. அடுத்ததாக படத்தினுடைய எடிட்டர், நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, அரண்மனை 3, அரண்மனை 4, மீசியம் முறுக்கு, நட்பை துணி, இந்த மாதிரி கட் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல ஃபெனி அவர்களுடைய பங்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையிலே ஏஸ் திரைப்படம். ஸோ இந்த படத்துக்கு நீங்க எவ்வளவு ஆவலாக இருக்கீங்க, இந்த படத்துல ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணுவாங்க ஃபெனி ப்ளீஸ். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆறுமுகண்ணா ஃபார் ட்ரஸ்டிங் மீ. இவ்வளோ பெரிய ஒரு ஹியூமங்கஸ் குரூ, இவ்வளோ பெரிய கேஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் என்னை நம்பி ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது ரொம்ப ஒரு பெரிய படம். அதை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஆறுமுகண்ணா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கம்மியாக இருந்தாலும் யூஸ் லைக் ட்ரஸ்ட் மீ ஸோ மச். எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார், அவன் ஃப்ளோவில் போட்டு நான் பண்ணட்டும். ஸோ அது ஒரு எடிட்டராக எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம். லைக் எனக்கு என்னோட இன்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. சில டேரக்டர்ஸ் வந்து இந்த ஷாட் இங்கே வரணும், இதுக்கு அடுத்து இந்த ஃப்ரேமில் கட் பண்ணு அப்படின்னு சொல்கிற டேரக்டர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொடு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்னா. ஆஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ எனக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே தீர்த்து வச்சிங்க. இன்ஃபேக்ட் ரூம்லாம் போட்டு எடிட் பண்ண வச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எந்த எடிட்டருக்கும் கிடச்சிருக்காது. அது வந்து ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல்லாக இல்லாட்டி நான் தப்பிச்சு எங்கேயும் போகக்கூடாதுன்றக்காக பிடிச்சி வச்சாரா அப்படின்றது தெரியல. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து சேதுனாவோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் எவ்ரி டெக்னீஷியன். ஸோ எனக்குலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம். சேதுனாவோட ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இப்போ ஒரு படத்தை எடிட் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ சேதுனா. படத்தில் ஸ்கில்ட் இட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் அவரோட ஆக்டிங் பற்றிலாம் சொல்ல இது தகுதி இல்லை. ஸ்கில்ட் இட். ஆனால் சேது நான் எடிட் பண்ணுறப்போ ஒரு சின்ன கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஷாட் வந்து ஓகேன்றதே சொல்ல முடியும். ஒவ்வொரு ஷாட்லேயுமே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். எனக்கு எந்த ஷாட் யூஸ் பண்ணுறது அப்படின்றதே தெரியாது. கடைசியில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் யாராவது அந்த மாதிரி ஏதாவது சொதப்பினாலும் ஓகே அதை வளர்க்கிட்டு மிச்சு இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் எடிட்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்க ஒரு 2-3 ஷாட் சொதப்பி ஏதாவது அடிச்சிங்களா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா. தென் ருக்மணி மேம், வெரி பிக் ஃபேன் மேம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பண்ணுறப்போ எனக்கு ஐ எம் வெரி சாரி, இட்ஸ் மை பேட், எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ தென் ஐ வாஸ் லைக் டெல்லிங் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு புதுசாக யாரோ வந்துருக்காங்க ஃபுல்லாக, ஆனால் செம்மையாக நடிக்கிறாங்க அப்படின்னே அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே தேவலி யாரு என்ன பேசுறேன். தே டோல்ட் மீ டு வாட்ச் தட் கன்னடா பேர் கரெக்டாக ஆகிடும் இன்னும் அந்த சைடு அந்த மூவி பார்த்தப்ப தென் ஐ வாஸ் லைக் ப்ளோன் அவே. யூ கில்ட் இட் மேம். சேம் இந்த மூவிலே அதே தான். தி கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க் அவுட் ஸோ வெல். சேதுனாக்கும் ருக்மிணி மேமோட கெமிஸ்ட்ரி ஹஸ் ஒர்க் அவுட் ஸோ வெல். சாங் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் யூ வில் கெட் மோர் மூவிஸ் இன் தமிழ். ப்ளீஸ் டூ மோர் மூவிஸ் இன் தமிழ் மேம். யா. அப்புறம் பிருத்திவி சார், ஹியஸ் லைக் அவரும் லைக் ரொமான்டிக் வில்லன். அதான் கரெக்டான டேர்ம் சொல்ல போனால். அதாவது நாட் எவ்ரிபடி கேன் புல் தட் வில்லன் லுக் வெரி ஈஸிலி, பட் இன் அ வெரி குட் வே. ஐம் சேயிங் இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு புல் தட். பட் அவர் பார்க்குறப்போ நமக்கே ஒரு ரூட் ஆகும், இன்னும் இப்படி பண்ணுறாரு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற ஒரு. ஸோ யூ புல் ஆஃப் வெரி ஈஸிலி சார். இட்ஸ் கமிங் வெரி ஈஸிலி டு யூ. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அவினாஷ் சார் ஆல்சோ, அவர் ஒரு டெரர் வில்லன், அது தெரிஞ்ச விஷயம். கேஜிஎஃப்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் இந்த மூவி. தேங்க்யூ. அந்த காஸ்டியூம்ஸ் சொல்ல வெரி குட் ஜாப். அதை அந்த கலர் பேலட்ஸ் சினிமாட்டோகிராஃபரோட சேர்ந்து நல்ல கலர் பேலட்ஸோட ஒர்க் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீசிங் டு வாட்ச். செட் டிசைன்ஸ் அண்ட் ஆர்ட் ஆல்சோ. அப்புறம் ஜஸ்ட் என்னன்னா தேங்க்யூ நான் ஸோ மச் ஃபார் சாங். நம்ம வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஆல் யுவர் ஒர்க். தேங்க்யூ. அண்ட் சாம் சீசனா பிஜிஎம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது போக அப்புறம் ஐ லைக் டு தேங்க் ரூபண்ணா ஃபார் த ட்ரெய்லர். அவர் ட்ரெய்லர் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ரூபண்ணா. அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டெல்லவேல் ராஜேஷ்னா, தே ஹெல்ப் மீ வெரி மச் வித் த ப்ராஜெக்ட். சிவம், தேவா எல்லாம் அவங்களாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் வேறு யாராவது மென்ஷன் பண்ண மறந்துருந்தா சாரி. ஸோ இட்ஸ் அ க்ளீன் என்டர்டெய்னர், இட்ஸ் அ க்ளீன் கமர்ஷியல் மூவி. ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் வித் யர் ஃபேமிலி. யூ லைக் இட். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் ஃபெனி. ஐ திங்க் ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அழகாக எல்லாருமே தேங்க் பண்ணி முடிச்சுட்டீங்க. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஃபெனியே சொல்லிட்டாரு, ஒரு ரஸ்டிக்கான ஒரு கேங்ஸ்டர் இருந்தாலுமே கூடவே சேர்ந்து ஸ்டைல் வந்துட்டே இருக்கு சார். அவங்கள்ட்ட தனியாக சில டிப்ஸ் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன் உங்களுடைய ஹேர் கேர் பற்றிலாம். பட் ரொம்ப அழகான ஒரு ஃபீச்சர் இந்த ட்ரெய்லர், அமேசிங்கான ஒர்க். கேஜிஎஃப் பார்த்துட்டு திருப்பி ஏஸ் பார்க்கும்போது இதில் இன்னொரு ஃப்ளேவர் இருக்கே அப்படின்னு தான் தோணுது. அவினாஷ் சார், we can't really wait to see you on screen. You should tell us about the film. Please வாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ, ವಣಕಂ. The very first time I was approached for the movie when Armugam sir called me and he said, sir, we would like to cast you for a movie called Ace and it has Vijay Sethupathi sir. I said, it has Vijay Sethupathi sir, it has Yogi Babu sir, it has Rukmini Vasan ma'am. I was like, yes. And then, I mean, it was decided yes within inside, but I held myself and Concha, I held my emotions and I said, sir, can I know what I'm doing in the movie? And at first I thought I'm doing a cameo, but then when it was a full-fledged antagonist character, God does answer your prayers. So thank you, Armugam sir, for this wonderful opportunity, and I'm truly grateful. And Vijay Sethupathi sir, my God, the very first time I had to face camera for Ace, it was in Ipoh, and we had a morning schedule, and I went at around 7:30, and there was a whole lot of crowd there. I was wondering what's happening here, and I really don't know what time they've come. There's hordes and hordes of lot of people actually waiting for sir to just arrive on the set, and there's no surprise because that's the aura, that's the personality, that's the energy, that's the vibration that he actually carries around himself. So yes, and I was also one among them, a true fan who was waiting. I was lucky enough to be sitting in the front and waiting for him to come. And when sir came, the dialogues, I was fumbling, I was a little tensed, and I was looking at him. He said, sir, relax, this is our movie, we will not let you fail, and gave me a hug. And yeah, என்ன சொல்றது, இவ்வளோ எனர்ஜி, இவ்வளோ சப்போர்ட், இவ்வளோ லவ், very few people who give it from within. It's not put on, it just passes. So the whole thing after that becomes far more easier for you to perform. So, and Yogi Babu sir, the chemistry, what Vijay sir and Yogi Babu sir carry is it's the improvise in between the shots, and the scene, it's so humorous, and sometimes you're lost, it's not there on paper, but then they add a lot more flavor to the whole scene, and it's amazing. It's an education, it's a university when you work with them, because you learn a lot. And especially every other time I was taught to be patient, I was taught to give time for the other artists to react. Sir would say, sir, உங்களை சொல்லாட்டல கொஞ்சம் டைம் விடுங்க, நானும் பண்ண, even I have to do something, so you have to wait for me to perform and then you go ahead with it. And all these things I would really carry for the rest of my life. So it was beautiful. And Rukmini ma'am, you are gorgeousness personified. You truly are so vibrant, you're amazing, and it gives me a lot of pleasure and a lot of confidence, and because we both come from Bangalore, and we both come from Kannada industry, and y'all have welcomed me here with as a family, that we both, I would take the liberty of saying we, because I've known Rukmini ma'am
from the time before he started. So we think alike, I think, and we are truly, truly grateful for welcoming us as one among yours. And Bablu sir, my brother, he's been a brother more than a friend to me. So we've had wonderful times. We've explored all the eating places in Malaysia, and we've worked out together. And he has taught me a lot of things, and I truly carry this forward. And our cinematographer, thank you very much, Karan sir, for making me look the way I do on screen. And again, Armugam sir, I'm truly, truly grateful. And Kannan sir, I would really not do justice if I don't take your name, because you have been a guardian to me and you've taken care of me so well. I truly, truly, truly am honored, and thank you very much. Sapna, the most gorgeous designer that we have. Thank you for making me look the way I do, and thank you, press and media. Thank you very, very, very much. Vijay sir, thank you. Thank you so much, sir. Thank you so much. அடுத்ததாக ஏஸ் திரைப்படத்துல மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கக்கூடிய ஒரு நபர். ரொமான்ஸும் வில்லனிசமும் இவருக்கு கூடவே பிறந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த படத்துல இருந்து ரொமான்டிக் வில்லனாக நீங்க அழைக்கப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். பப்ளு பிருத்விராஜ் அவர்களே, what do you have to say about the film? Please share a few words. இதுக்கு முன்னாடி நீங்க ஹேர் கேர் பேசணும்னு நான் என்னதான் நினைச்சு நான் ரெடி ஆயிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்து ஒருத்தர் தேங்க் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நான் அது பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஏஸ் படத்துடைய சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் அன்றைக்கி எல்லாரையும் வச்சு தேங்க் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் வந்து ஏஸ் ட்ரெய்லரை பார்த்துட்டு, என்னடா நம்மளை வந்து 4 ஷாட்டில் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வர வழி பார்த்தா ஃபுல்லாக ஏஸ் போஸ்டர் சூப்பராக இருக்குது, நம்மளை மட்டும் திரும்பவும் ஆக்கிட்டான், பெருசாக போட்டுக்கலாமே, அவினாஷ் சார் சைடில் எனக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு லைட்டாக போகாமல் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தலையில் அடிச்சுட்டேன், அடா பாவி மறந்துட்டியாடா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வருது, சார் இந்த மாதிரி ஒரு படம் சார், அதில் வந்து ஒரு சின்ன வேஷம் சார், சின்ன விஷயம் சார், என்ன சேது சார் ஹீரோ, அப்புறம் ஆறுமுகம் சார் டைரக்டர், அப்படியா அப்படின்னு ஆஃபீஸ் போகிறேன். போனால் 2 சீன் சார், நீங்கள் வந்து அப்படி எட்டி பார்க்குற மாதிரி அப்படி நான் பண்ணுறேன் சார். நான் வந்து தெலுங்கில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறேன் சார், ஆனால் தமிழில் ஒன்றுமே இல்லை சார், நான் பண்ணுறேன் சார். சரி சார். அப்புறம் இன்னும் அடுத்த மீட்டிங்கில் கூப்பிட்டு, இல்லை சார் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக மாறிடுச்சு சார். அப்படியே சார், அப்படியே மாறி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொமான்டிக் ஹீரோ, என்னென்னமோ சொல்கிறாங்க, எல்லாமே உண்மை தான். இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஆறுமுகம் சார் வந்து தமிழுக்கு ஒரு நல்ல நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக மாறிடுச்சு. சேத்து தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்னு சொன்னார், சார் உங்களுக்கு குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சார். அவர் சொன்ன மாதிரி நிஜமாகவே குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தமிழில் ஒரு 6 படம் பண்ணுறேன், தெலுங்கில் வந்து 23 படம் பண்ணுறேன். ஸோ வெப் சீரிஸ் 5 பண்ணுறேன். ஸோ பட் இதெல்லாத்தையும் விட எனக்கு வந்து ஏஸில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அழகாக அது வந்து நீ பார்த்தீங்கன்னா ஒன்று அழகாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் சார். நான் நினச்சேன் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் ரிலீஸ், இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 23ஆம் தேதி திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக் த தியேட்டர்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. இது தமிழ், தெலுங்கு, ஜாப்பனீஸ், இங்கிலீஷ் அப்படின்னு உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம், கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மொத்தமாக ஸ்டார்டிங் ஃப்ரம் த டைரக்டர், இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. நான் வந்து எங்களுடைய வெற்றி விழாவில் நான் வந்து தேங்க் பண்ணேன். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் கமிங் அண்ட் ஃபார் யுவர் சப்போர்ட். காட் பிளெஸ். தேங்க்யூ. அடுத்ததாக படத்தினுடைய இசை அமைப்பாளர்
ஐ திங்க் பண்ணையாரும் பன்மணியும்ல ஆரம்பிச்சு ஏஸ் வரைக்குமே ஹவு ஃபேசினேட்டிங் யுவர் டிஸ்கோகிராஃபியஸ், ஒவ்வொரு படத்தையும் ஸ்கல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து yet another collaboration with சேது சார் அண்ட் ஒரு பவர் ஹவுஸ் டீமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய மியூசிக் வரிசையில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு 7CS என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஆறுமுகம் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ படமும் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும், நீங்கள் தேட்டரில் பாருங்கள். இதில் எனக்கு விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணுறதுல இது 4th மூவி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோர் தென் சினிமா எனக்கு வந்து ஒரு வெல்விஷராக நீங்கள் எனக்கு லைஃப்பில் இருக்க ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவர்கிட்ட எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கும். பேசுகிறத தாண்டி ப்ரெசன்ஸ் இருக்கிறப்பே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாயிட்டே போகிறீங்க, அதுக்கு காரணம் உங்களை சுற்றி அந்த பாசிட்டிவ்னஸ் அதிகமாகிட போகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் படமாக வந்து எனக்கு இதில் ஒர்க் பண்ண டீம் வந்து கண்ணன், செல்லா, அப்புறம் ராஜேஷ், தேவா, இன்னும் யோகேஷ் சார், கமல், இவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பாடின சிங்கர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸ்ரேயா கோஷல் மேம், ஆண்டனி தாசன் அண்ணன், கபிலன், ராட்டி, அப்புறம் காளி வெங்கட், MC விக்கி, சந்திரா, அப்புறம் லிரிசிஸ் தாமரை, வெட்டிப்பய வெங்கட், MC விக்கி, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்க சாம்சியஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். செல்லாவும் 2 லைன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதுக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கும் ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம். அடுத்ததாக எல்லாருமே ஆவலாக காத்துட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய நாயகி. ஐ ஷுட் டெஃபினெட்லி சே, மற்ற லாங்குவேஜஸ்ல கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இன்ட்ரடக்ஷன் இன் தமிழ் அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து ஒரு அருமையான பட வரிசையும் வச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது நீங்களே சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ருக்மணி வசந்த் அவர்களே, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் வாட் யூ ஹேவ் டு சே, ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் அஸ். Hi.